தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தனது 234 வேட்பாளர்களை களமிறக்கிறார் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள். இவரால் 234 கேண்டிடேட் போட முடியுமா, எல்லா தொகுதியிலையும் ஆள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் 9 முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில் 2 தொகுதியில் நான் போட்டிடுறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார். தாவேகா கேண்டிடேட் செலக்ஷன் எப்படி நடந்தது, இது தொடர்பாக தான் இந்த செய்தி தொகுப்புல முழுமையாக பார்க்க போறோம். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். தமிழ்நாடு மக்களை எதிர்பார்த்த மாதிரி நேத்து தன்னுடைய 234 கேண்டிடேட்ஸையும் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். என்னன்னா ஃபர்ஸ்ட் அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ திமுக அதிமுகனா ஒரு கட்டமைப்பு இருக்கு, கிராஸ் ரூட் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த மாதிரி விஜய்க்கு இருக்கா? அப்போ விஜய்ங்கிற ஒரு முகத்தை காட்டி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க ஓட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. அப்படிங்கும் பொழுது 234 தொகுதிக்கு வேட்பாளர் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாருமே எழுப்பியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் அதிமுக கூட்டணிக்கு போகலாம், ஒரு 90 தொகுதி வாங்கலாம், இல்லை 80 தொகுதி வாங்கலாம், இல்லைன்னா 30 தொகுதி 40 தொகுதி வரைக்கும் வரலாம், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வரலாம், இப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. பட் அவர் போகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அறிவிப்பாக வெளியிட்டாங்க, அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் யார் அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பாக அவங்க வெளியிட்டிருந்தாங்க. 169 தொகுதியில் ரெட்டலை கண்டெஸ்ட் பண்ண போது அதற்கான வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறத ஒரு அறிக்கை மூலமாக சமூக வலைதளத்தில் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் திமுகவில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 164 வேட்பாளர்களை ஸ்ட்ரெயிட்டாக 175 தொகுதியில் உதயசூரியன் கிளம்புறங்கினாலும் திமுகவோட நேரடி வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 164 பேர். 164 பேரையும் செய்தியாளர்கள் முன்னிலையில் அவர் அறிவித்தார். ஆனால் விஜய் அவர்கள் 234 வேட்பாளர்களையும் தாஜ் கோரமண்டல் ஹோட்டல் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வச்சு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் மக்கள் முன்னாடி. ஜெயலலிதா அவர்கள் பாணியில் இதை பண்ணியிருக்கிறார். எப்போவுமே திமுக தரப்புல இருந்து செய்தியாளர் சந்திப்பில் கேண்டிடேட்டோட லிஸ்ட் வரும். அதிமுக தரப்புல ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் ஒரு பொதுக்கூட்டத்தில் மக்கள் முன்னாடி வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துகிற ஒரு பாணி இருக்கும். விஜய் அவர்கள் ஒரு தனியார் ரெசார்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பர்மிஷன் எங்களுக்கு உரிய முறையில் கிடைக்கல, மாமல்லபுரத்தில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தோம், பட் திமுகவும் சரி தேர்தல் ஆணையமும் சரி திமுகவுடைய அதிகாரிகளும் சரி சதி செஞ்சு எங்களை அந்த கூட்டத்தை கூட்ட விடாமல் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்துக்கும் அனுமதி தரமாட்டேங்கிறாங்க. இதனால தான் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகம் வரைக்கும் போயிட்டு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை பார்த்து நேரடியாக மனு கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. நேற்று நம்ம காலையிலேருந்தே பார்த்துருப்போம், எல்லா செய்திகள்லையும் 234 வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு நேரலை நிகழ்வு நடந்துகிட்டே இருந்தது, ஒரு லைவ் டெலிகாஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் விஜய் அவர்கள் பனையூர்லேருந்து வரும்போது தொண்டர்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதும் நேற்று நடந்தது. தாஜ் கோரமண்டல் ஹோட்டலுக்கு வெளியில் அவ்வளோ கூட்டம், எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் நேற்று தாஜ் ஹோட்டலுக்கு வெளியிலேயே கூட நின்றுட்டு இருந்ததை நம்ம டிவியில் பார்த்துருப்போம். விஜய் அவர்கள் எப்படி வேட்பாளரை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தினதுக்கும் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தினதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக தன்னுடைய பெயரை சொன்னார். விஜய் அவர்கள் அப்படியெல்லாம் இல்லை, முதலாவதாகவே பெரம்பலூரில் நான் தான் நிற்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். இது மட்டும் இல்லாமல் திருச்சி கிழக்குலையும் நான் தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் என்ன செய்திகள் வந்ததுன்னா, விஜய் அவர்கள் வேளச்சேரியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருச்சி கிழக்கு அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், திருச்சியில் மார்க்கெட் ரோட்டில் நடந்த கூட்டத்தில் அவ்வளோ மக்கள் திரண்டாங்க. ஒரு பொதுக்கூட்டம்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரு மாநாடுன்னு சொல்கிற அளவுக்கு கூட கூட்டம் இருந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளோ கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த மார்க்கெட்டில் வந்திருந்தது. அதனால திருச்சி கிழக்கு ஆர் பெரம்பூர்னு சொல்லப்பட்ட நிலையில் 2 தொகுதியுமே நான் நிற்க போகிறேன் அப்படிங்கிறத நேற்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா, பெரம்பூர் அவருக்கு டிஸ்அட்வான்டேஜாக நடக்கும், ஏன்னா வட சென்னைங்கிறது எப்போவுமே திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் 1977 எல்லா ரீஜியன்லையும் ஜெயிக்கும் போது கூட சென்னை ரீஜியனில் அவரால் பெரிய அளவில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியலை, கலைஞர் கருணாநிதியை மீறி. சென்னையிலையும் சரி நார்த் தமிழ்நாட்டிலையும் சரி கலைஞர் கருணாநிதிக்கு கை கொடுத்த தொகுதிகள்னு பார்த்தா இந்த 2 இடங்களில் தான் இருந்திருக்கு. அதனால் பெரம்பூரை தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு ஆலோசனையாக சொன்னதா செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நான் அந்த சேலஞ்சுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி பெரம்பூரை தான் அவர் முதல்ல அறிவிச்சிருக்கிறாரு. 2வது திருச்சி கிழக்கு. பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெரும்பாலும் வட சென்னைனாவே சுற்றி உள்ள குளத்தூராக இருக்கட்டும், ஆர்கே நகரில் இந்த டைம் ஜெயிச்சிருக்கிறாங்க, 2019 21 ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆர்கே நகர்லேயும் பெரும்பாலும்
அதிமுகவுடைய தொகுதியாக தான் அது இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, டிடிவி தினகரன் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்படி தான் அந்த விஷயம் களம் இருந்திருக்கு. 2021 தான் திமுக அங்கே ஜெயிச்சுது. அப்படி இருக்கும்போது பெரம்பூரை ஏன் அவர் தேர்ந்தெடுத்தாருன்னா, அது ஒரு நேரடி ஸ்டேட்மெண்ட். ஸ்டாலின் அவர்களை எதிர்கொள்வதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரடி ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று வந்து திருச்சி கிழக்கு, அங்கேயும் வந்து இனிகோ இருதயராஜ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கூட்டமைப்பில் இருக்கிறாரு, கிறிஸ்தவ கூட்டமைப்பில் அவரும் இருக்கிறார். ஆனால் அந்த தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னொன்று ஜோசப் விஜய் அப்படிங்கிறத ஜோசப் விஜய் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்கிறார். மேபி அது எலெக்ஷன் கேல்குலேஷனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடியுது. பெரம்பூரும் சரி, திருச்சி கிழக்கும் சரி, ரொம்ப முக்கியமான தொகுதிகள். ரெண்டுமே திமுக வந்து 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதிகள். அப்படி இருக்கும் பொழுது இங்கே நேரடியாக வர்றாரு அப்படின்னா, இதற்கு முன்பாக இந்த 2 தொகுதியில் யாருமே நின்னது இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஜெயலலிதா 91 நின்றுருக்கிறாங்க, பர்கூர்லேயே காங்கேயம்லேயே நின்றுருக்கிறாங்க, அதே மாதிரி கிருஷ்ணசாமி அவர்கள் நின்றுருக்கிறாரு. 2001 தொகுதியில் 10 தொகுதி வாங்கி அவர் 2 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணார். அவருடைய சொந்த தொகுதி ஒட்டப்பிடாரத்திலையும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனி தொகுதியான வால்பாறையிலையும் அவர் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே பாணியை தான் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 234 பேர் போட முடியுமா? அந்த அளவுக்கு எங்கெங்கே இருக்கிறாங்க, எல்லாம் விசில் அடித்தாங்க குஞ்சுகள், எல்லா ரசிகர்கள், எப்படி போடுவார் இவர் ஃபஸ்ட்டு? அதுக்கே பாருங்கள் திணறுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது 234 கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு. 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அதிமுகலேருந்து வந்ததாக சொல்லப்பட்டாலும் 234 அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ திமுகலேருந்தும் அதிமுகவுக்கு வந்ததுலேருந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க. மனோஜ் பாண்டியன் எங்கேருந்து வந்தார்? அப்படி பார்த்தோம்னா ஒருத்த நாட்டு வைத்திலிங்கம் எங்கேருந்து வந்தார்? போடி நாயக்கனூரில் நீங்கள் கேண்டிடேட்டாக அறிவித்த ஓ பன்னீர்செல்வம் எங்கேருந்து வந்திருக்கிறாரு? இதற்கு முன்பாக அமைச்சர்களாக இருந்த சேகர் பாபுவாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? அதிமுகலேருந்து வந்தவங்க தான். அதனால இது வந்து எலெக்ஷனில் பெரிய விஷயம் கிடையாது. இன்னொன்று, இனிகோ இருதயராஜ் நேற்று ஒரு சவால் விட்டுருக்கிறாரு, விஜய் அவர்கள் என் கூட நேரடியாக மோதி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. பட் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 தொகுதியுமே ஒரு டஃப் ஃபைட் இருக்கும், ஆனால் விஜய்க்கு ஒரு எட்ஜ் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, திருச்சியில் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறது மூலமாக டெல்டாவை அவர் ஓரளவுக்கு கேப்சர் பண்ண முடியும், ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ ஒரு கணிசமாக ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அன்பில் மகேஷ் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். KN நேரு 89லேருந்து அவர் அமைச்சராக இருக்கிறார். திமுக எப்பெல்லாம் ஜெயிக்குதோ அவர் அப்பையிலேருந்து அமைச்சராக இருக்கிறார் 89லேருந்து. அவர் அதே மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆனால் தைரியமாக போய் கண்டெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்க முடியுது. இன்னொன்று, சென்னையை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு மினிஸ்டராக இருக்கிறாரு, மா சுப்பிரமணியம் மினிஸ்டராக இருக்கார், ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மினிஸ்டர் டெபுட்டி சிஎம்மாக இருக்கிறாரு. இந்த தொகுதியிலே அவர் கண்டெஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த சேலஞ்சுக்கு நான் ரெடி அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பாருங்கள் 4 முஸ்லீம் கேண்டிடேட்டை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம், 4 பேரை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ராயபுரம் சுபேர் கானாக இருக்கட்டும், அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தானாக இருக்கட்டும், இல்லை தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய சாமு நாசராக இருக்கட்டும், அப்துல் வஹாப்பாக இருக்கட்டும், 4 பேரை நாங்கள் முன்னிறுத்தியிருக்கிறோம் நேரடியாக. இது மட்டும் இல்லாமல் யூனியன் முஸ்லீம் லீக்கில், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கில் 3 பேர் இருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சியில் 2 பேர் இருக்கிறாங்க, விசிகாவில் ஒருத்தர் வந்து முன்னிறுத்தி இருக்கிறாங்க. அப்படி எப்படி பார்த்தாலும் நாங்களும் ஒரு 10 பேர்கிட்ட முஸ்லீம் கேண்டிடேட் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் 9 முஸ்லீம் கேண்டிடேட்டை கொடுத்துருக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய கட்சியான திமுகனால 4 பேர் தான் கொடுக்க முடியுது, முஸ்லீம் பிரதிநிதித்துவம் வெறும் 4 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது விஜய் 9 பேர் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஏன்னா முக்கியமான தொகுதிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா முஸ்லீம் கேண்டிடேட்டை இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ திண்டுக்கல் தொகுதின்னு நம்ம பார்த்தோம்னா தாவேகா தரப்புலேருந்து முஸ்லீம் கேண்டிடேட் தான் வர்றாரு. அப்படிங்கும்போது அங்கே ஐபி செந்தில்குமாருக்கு முழுமையாக போக வேண்டிய இஸ்லாமியர்கள் ஓட்டில் ஒரு சேதம் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் திரும்பவும் அங்கே ஒரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 2016, 21 ரெண்டுலேயுமே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். 26லேயும் அந்த மாதிரி ஒரு நிலை தான் கண்டினியூ பண்ண போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மாவட்ட செயலாளர்கள் நிறையா பேர் வந்து தனி தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் அண்ணா காலத்தில் வந்து சொல்லுவாங்க, பாருங்கள் கைரிக்ஸா இழுத்துட்டு இருந்தவரை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதன் பிறகு அதிமுகலேருந்து சொல்லுவாங்க, போஸ்டர் ஒட்டிட்டு இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி, அவர் அமைச்சரவையில் இடம் கொடுத்தது ஜெயலலிதா அவர்கள். இன்னொரு விஷயம், RB உதயகுமார் அவர்கள் வந்து கைரிக்ஸா இழுத்துட்டு இருந்தவர், ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்த ஒரு ரிக்ஷா டிரைவர், அவருக்கு ஜெயலலிதா அவர்கள் முக்கியமான ஒரு வருவாய்த்துறை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுகவில் பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி தான். திருச்சியா நேரு, விழுப்புரமா பொன்முடி, தஞ்சாவூரா உபயதுல்லா, அந்த சைடு திருவாரூரா நம்ம திருவாரூர் அந்த பெல்ட்டை நம்ம பார்க்குறோமா கோசிமணி, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதிமுகவில் மட்டும்தான் இந்த எளியவர்கள் பதவிக்கிறத நம்ம பார்க்க முடியும் போது தாவேகா தரப்பில் தனி தொகுதியில் நிறைய மாவட்ட செயலாளர்கள் களமிறங்கிறதே நம்ம பார்க்க முடியுது.
சில விமர்சனங்கள் இருக்குது. அதிமுகல இருந்து வந்தவர்களுக்கு இப்போ இவர் ரெட்டியார்பட்டி நாராயணன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி முருகன் திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று சாதி சங்கம் வச்சுட்டு இருந்த நான் சாதி வெறியன் தான் அப்படின்னு சொன்ன ஜெகநாத் மிஸ்ரா கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய்க்கு ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கணுமா? அந்த தொகுதியில் உழைச்சவங்க, விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. விஜய் அவர்கள் எது எப்படியாக இருந்தாலும் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தோட ஒரு எப்படி சொல்கிறதுனா புடைசூழன்னு சொல்லுவாங்கல்ல, இளைஞர்களின் புடைசூழ ஒரு படைக்கலனோட, அவரே சொல்கிறதுனா ஒரு படைக்கலனோட வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறார். இதே நாள் ஸ்டாலின் அவர்களும் குளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறார். முக்கியமான கேண்டிடேட்ஸ் கிட்டத்தட்ட 234 பேர் விஐபி கேண்டிடேட்ஸ் ஆனால் கிடையாது. ஆனால் ஒரு 30 கேண்டிடேட்ஸ் அளவுக்கு அவருக்கு விஐபி ஆட்கள் இருக்கிறாங்க, விஐபி கேண்டிடேட் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. டி நகரில் புஷி ஆனந்த் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா கண்டெஸ்ட் பண்ணுறாரு, திருச்செங்கோட்டில் அருண்ராஜ் ஐஆர்எஸ் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, மதியழகன் கரூர் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மதியழகன் அவர்கள் கரூர் தொகுதியில் கிளம்புறார். அதையும் கூட ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. எங்கள் சைடு எந்த தப்பு இல்லை பாருங்க, அதனால தாங்க நாங்கள் தைரியமாக கரூர் மக்களை சந்திக்கிறோம். செந்தில் பாலாஜி பாருங்க கோவை தெற்குக்கு ஓடி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை தாவேகா தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் திமுக தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, கோவையில் லாஸ்ட் டைம் எதுவுமே ஜெயிக்கலை, செந்தில் பாலாஜி அங்கே கண்டெஸ்ட் பண்ணாருன்னா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கறதுனால தான் செந்தில் பாலாஜி அங்கே போகிறாரு, ஓடியெல்லாம் போகலை, எந்த பயமும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் பார்க்கலாம். 2026 தேர்தல் சூடு பிடித்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். மே 4ஆம் தேதி இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதை நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மே 4ஆம் தேதி எந்த மாதிரியான ரிசல்ட் வருது, அதிமுக ஆட்சியை மீண்டும் வருதா, 2016 ஜெயிச்ச மாதிரி திரும்ப திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்களா, இல்லை திமுக வரலாற்றில் 2வது முறையாக ஆட்சியை தக்க வைக்குதா, இல்லை விஜய் அவர்கள் ஏதாவது ரோல் பிளே பண்றாரா, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.